Alhamdulillah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala: وَلَا تَقُولُوا لِمَنْ يُقْتَلُ فِي سَبِيلِ اللَّهِ أَمْوَاتٌ بَلْ أَحْيَاءٌ وَلَكِنْ لَا تَشْعُرُونَ صدق الله العلي العظيم. ஏக இறைவனாகிய எங்கும் நிறைந்தவனாகிய வல்ல அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும் அன்னலாரின் வழியை பின்பற்றி வாழ்ந்த ஒட்டுமொத்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் இந்திய வரலாறு பல மாவீரர்களை கண்டிருந்தாலும் ஹஜரத் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இணையாக எந்த ஒரு விடுதலை வீரனை கூட ஒப்பிட முடியாது. சிலருக்கு அரசியல் தெரிந்த அளவிற்கு வீரம் இருக்காது, வீரம் இருக்கும் அளவிற்கு ஆட்சி திறன் இருக்காது, ஆட்சி திறன் இருக்கும் அளவிற்கு நிலப்பரப்புகள் இருக்காது. ஆனால் ஒரு மன்னன், அதுவும் ஒரு தலைவனுக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களும் அந்த ஆற்றல்களுக்கு ஏற்ப வாய்ப்பையும் பெற்ற ஒரே தலைவர் ஹஜரத் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான். பன்முக ஆற்றல் கொண்ட அறிஞன், அதாவது எதிரிகளுடன் போரிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நிலையில் சரணடைந்தால் உயிர் தப்பிக்கலாம் என்கிற நிலை வரும் பொழுது உயிரை காப்பாற்றிக் கொள்ள நினைப்பதே மனித இயல்பு. ஆனால் வீரர்களுக்கு என்று ஒரு நியதி இருக்கிறதல்லவா? மரணமே வாரினும் மாற்றானிடம் மண்டிடுவதை விட மரணத்தை ஏற்றுக்கொள்ள நினைப்பதே உலகம் போற்றும் மாவீரனின் உண்மை திறனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீரனின் சரித்திரம் தான் ஹஜரத் திப்பு சுல்தான் ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எந்நேரமும் மரணம் தன்னை தழுவக்கூடும் என்ற நிலையில் எதிரிகளால் தாக்கப்பட்டு சரிந்து கொண்டிருக்கக்கூடிய திப்புவிடம் அம்மாவீரனின் பணியால் ஓடி வந்து, அரசே, சரணடைந்து சமாதானமாக போனால் நம் உயிர்களை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று தயங்கியபடி எடுத்துரைத்த போது அந்நிலையிலும் அவ்வீரன் உதிர்த்த வரிகள் வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. என்ன சொன்னார்கள் தெரியுமா? 200 ஆண்டுகள் ஆட்டு மந்தைகளாக வாழ்ந்து பிழைப்பதை விட 2 நாட்கள் புலியாக வாழலாம் என்று அந்த சிங்கம் சிலிர்ந்தெழுந்தது இவ்வரிகள் மரண படுக்கையில் உதிர்த்ததென்றால் அரண்மனையிலும் அரியணையிலும் அதிகாரத்துடன் ஆட்சி செய்த காலங்களில் அந்த சிங்கம் எப்படியெல்லாம் கர்ஜித்திருக்கும். வாருங்கள் குறித்தானவர்களே, தீரமிக்க திப்புவின் தியாகமிக்க வரலாற்றை அன்பும் அரவணைப்பும் ஆளும் தன்மையும் நீதியும் நியாயமும் எழுச்சியும் நிறைந்த காட்சிகளை காண்போம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, 1750ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற ஊரில் தேவனஹள்ளி என்ற கிராமத்தில் மைசூரின் மன்னராக இருந்த மாவீரர் ஃபக்ருன்னிசா அம்மையாருக்கும் பிறந்தவர்கள் தான் ஹஜரத் திப்பு சுல்தான் அவர்கள். மாவீரர் ஹைதர் அலி தன் மகனை தன்னை விட ஒரு முப்பெரும் வீரராக ஆக்க வேண்டும் என்று 5 வயதில் இருந்தே குர்ஆன், ஹதீஸ், மார்க்க சட்டம், ஃபிக்ஹ் கலைகள், தற்காப்பு கலைகள் மற்றும் போர் யுத்தங்கள் என பல்வேறு விதமான கலைகளை பெரும் பெரும் அறிஞர்களாலும் வீரர்களாலும் கற்பித்தார்கள். இதை அனைத்தையும் உள்வாங்கி ஒரு முப்பெரும் வீரராக உருவானவர் தான் ஹஜரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். சிறு வயதிலேயே ஆங்கிலேயர்கள் இவரை கண்டால் கதிகலங்கும் அளவிற்கு பல போர்களில் வெற்றி பெற்றார்கள். 1767ஆம் ஆண்டு ஜோசப் ஸ்மித் தலைமையிலான பெரும் ஆங்கிலேய படையை எதிர்த்து வாணியம்பாடியில் தன்னுடைய முதல் வெற்றியை பதித்தார்கள். அதைத் தொடர்ந்து 1769ஆம் ஆண்டு வரை பல போர்களில் வெற்றி பெற்றார்கள். அது மட்டுமல்ல, மராட்டியர்களுக்கு சொந்தமான காதி என்ற கோட்டையையும் சிறுவயதிலேயே வெற்றி பெற்றவர்கள் மாவீரர் திப்பு சுல்தான். அது மட்டுமல்ல, சிறுவயதிலேயே ஆங்கிலேயர்கள் பயப்படும் அளவிற்கு, கொலை நடுங்கும் அளவிற்கு ஒரு முப்பெரும் வீரராக வந்தார்கள் என்றால் அவர்களுடைய வாலிபத்தின் வீரமிக்க விவேகமும் வீர மரணத்தின் தியாக சிகரமும் எந்த அளவிற்கு இருந்திருக்கும். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, மைசூரினுடைய வரலாற்றை சுருக்க கூற 4 போர்கள் என்று கூறுவார்கள். ஒரு நாளோ 2 நாளோ, 1 மாதமோ 2 மாதமோ நடந்த போர்கள் அல்ல, மாறாக ஒவ்வொரு போரும் 3 வருடம் 4 வருடம் என்ற கணக்கில் நடந்த போர்கள்.
1782ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தந்தை ஹைதரலியுடைய மரணத்தை தொடர்ந்து அதே வருடத்தில் அதே டிசம்பர் மாதத்தில் 26ஆம் தேதி கோலார் என்ற ஊரில் இருந்து 20 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய பாடி என்ற இடத்தில் போர்க்களத்திலேயே ஒரு சிறு கூடாரம் அமைத்து பெரும் பெரும் ஆலிம்கள் மற்றும் இந்து பண்டிதர்கள் முன்னிலையில் மைசூரின் மன்னராக பதவியேற்றார்கள். எவ்வாறு இன்றைய அரசியல் முதல்வர்கள் எல்லாம் தான் பதவி பிரமாணம் ஏற்றவுடன் முதல் கையெழுத்து என்று போடுகிறார்களோ, அதே போல் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் பதவி பிரமாணம் ஏற்றவுடன் தன் மந்திரியை அழைத்து கேட்ட முதல் கேள்வி, எங்கே அந்த துரோகிகளின் பட்டியல் என்று கேட்டார்கள். மக்கள் எல்லோரும் கதிகலங்கி போனார்கள். ஆஹா, இன்றிலிருந்து துரோகிகளின் அழித்தொழிப்பு ஆரம்பமாக போகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்க மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர்கள் எனக்கு துரோகியாக இருந்தாலும் என்னையும் என் மண்ணையும் சார்ந்தவர்களே இவர்கள், ஆகையால் இவர்களை அடிக்க நான் செல்ல மாட்டேன், மாறாக நம் அனைவரின் பொது எதிரியான ஆங்கிலேயனை நாம் முதலில் எதிர்ப்போம் என்ற முழக்கத்துடன் அச்சீட்டை கிழித்து காற்றிலே பறக்க விட்டார்கள். ஆகையால் தான் கூறுவார்கள், இன்னா செய்தாருக்கும் இனிவே செய்யும் சால்பு மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் வெளிப்பட்டது என்று கூறுவார்கள். நீ வேறு மதம் நான் வேறு மதம், நீ வேறு ஜாதி நான் வேறு ஜாதி என்று பார்க்கவில்லை, அன்றே எல்லோரும் சமம் என்று இந்த மண்ணில் பதித்தவர் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அது மட்டுமா, ஆங்கிலேயருடன் போரிடும் சமயத்தில் பல போர்களில் வென்றவர் மாவீரர் திப்பு சுல்தான். ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு போர் மிகவும் ஒரு அவமானமாக இருந்தது என்றால் அது மைசூருடைய 2வது போர் சமயத்தில் நடந்த போர் தான். எந்த அளவிற்கு என்றால் மேற்கு கடற்கரையில் ஆங்கிலேயர்களுடைய வருகை அதிகமாகி கொண்டிருக்கிறது. இவர்களை அடித்து விரட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தாம் படையையும் பிரெஞ்சு நாட்டு படையும் அழைத்து ஒரு முப்பெரும் போரை துவக்கினார்கள். ஆனால் பிரெஞ்சு நாட்டு படை வரவில்லை. ஆகையால் இப்போர் நிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் மாவீரர் திப்பு சுல்தான். ஆரம்பத்தில் நிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் இறுதியாக யார் வருகிறார்களோ வரவில்லையோ, யார் உதவுகிறார்களோ உதவில்லையோ, ஒரு தனி புலி எவ்வாறு தனியாக வேட்டையாடி வெல்லுமோ அதே போல் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போரை துவக்கினார்கள். புலியை போந்து பாய்ந்து பாய்ந்து அடித்துக் கொண்டே சென்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் 1784ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்த இப்போரில் 100 அல்ல 200 அல்ல, இந்த இந்திய வரலாறில் தளபதிகளை பிடித்த வரலாறு யாருக்கும் இல்லை, தளபதிகளை சிறைப்பிடித்த வரலாறு யாருக்கும் இல்லை. ஆனால் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெரும் பெரும் ஆங்கிலேய தளபதிகள் உட்பட 100 அல்ல 200 அல்ல 2000 சிப்பாய்களை போர் கைதிகளாக பிடித்தார்கள் மாவீரர் திப்பு சுல்தான். அது மட்டுமல்ல, மனிதநேயம் உள்ள திப்பு அல்லவா மீண்டும் விடுவிக்கவும் செய்தார். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அது மட்டுமல்ல, தான் ஆட்சியிலே அமர்ந்திருந்த சமயம் தனக்கு தினந்தோறும் நினைவு கூறும் வண்ணமாக ஒரு இயந்திர புலி ஒன்றை உருவாக்கினார்கள். அதாவது ஒரு பெரும் வங்காளத்து புலி ஒரு ஆங்கிலேயன் மீது பாய்ந்து கடித்து கொதறிவதை போன்றும் அந்த ஆங்கிலேயன் கதறி கொண்டிருப்பதை போன்றும் சத்தம் தரக்கூடிய ஒரு இயந்திர புலியை உருவாக்கினார்கள். அது இன்றும் இங்கிலாந்திலே மியூசியத்தில் மக்கள் பார்வையிடும் வண்ணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா இழந்த சொத்துக்களில் அதுவும் ஒரு முக்கியமான சொத்து என்று கூறுவார்கள். அது மட்டுமல்ல, மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹுடைய திறமை எந்த அளவுக்கு இருந்தது என்றால் இன்று பூமியிலிருந்து வானம் வரை எத்தனையோ ஏவுகணைகள் பறந்து பறந்து செல்கிறது, எத்தனையோ பிளைன்கள் என்று பறந்து பறந்து செல்கிறது. இதை அனைத்திற்கும் முன்னால் தலையாக இருந்தவர் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். போர்க்களத்தில் ஆங்கிலேயர்களுடன் போரிட்டு தன்னுடைய வீரர்கள் துப்பாக்கி குண்டுகளால் காயமடைகிறார்கள் என்று எண்ணிய மாவீரர் திப்பு சுல்தான் தூர நோக்கு சிந்தனையோடு முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்று மூளையில் பதித்துக் கொண்டு ஒரு முப்பெரும் பீரங்கிகளை உருவாக்கினார்கள். எந்த அளவிற்கு என்றால் ஆங்கிலேயன் சுட்டால் அந்த புல்லட் வந்து ஒரு மனிதனின் பாய்ந்து ஒரு மனிதர் தான் சாகுவார். ஆனால் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நீங்கள் சிறியதாக கண்டுபிடித்தால் நாங்கள் பெரியதாக கண்டுபிடிப்போம் என்று ஏவுகணை கொண்டு வந்து போர்க்களத்தில் இறக்கினார்கள். எந்த அளவிற்கு என்றால் வந்தடித்தால் ஒரு கூட்டமே சதரம் அளவிற்கு முப்பெரும் ஏவுகணைகளை முதலில் பயன்படுத்தியவர் ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆகையால் தான் கூறுவார்கள், த ஃபாதர் ஆஃப் ராக்கெட் டெக்னாலஜி, இன்றைய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தை திப்பு சுல்தானே என்று கூறுவார்கள். அது மட்டுமா, போர்களில் போரிட்டது மட்டுமல்ல, நிலப்பரப்புகளில் போரிட்டது மட்டுமல்ல, கடலிலேயும் இறங்கி அடித்தார்கள் மாவீரர் திப்பு சுல்தான். முப்பெரும் கடல் படையை உருவாக்கினார்கள். எந்த அளவிற்கு என்றால் முக்கிய 4 கடலோர பகுதிகள் மங்களூர், நவல்பூர், வாஜிராபாத் மற்றும் தற்போதைய மால்பே, மலவாடி உட்பட முக்கிய கடலோர 4 பகுதிகளில்
வரலாற்று சிறப்புமிக்க துருக்கியின் தலைநகரான கான்ஸ்டன்டோப்பில் என்று அழைக்கக்கூடிய இஸ்தாம்பூலுக்கு சென்று பெரும் பெரும் கப்பல் கட்டும் தளங்களை வீரர்களை அழைத்து வந்து 4 ஓரங்களிலும் முப்பெரும் கப்பல் கட்டும் தளங்களை உருவாக்கினார்கள். 41 கப்பல்கள் பீரங்கிகளை கொண்டு எந்நிலையிலும் தயார் நிலையில் நின்று கொண்டிருக்கக்கூடியதாக உருவாக்கி வைத்திருந்தார்கள். காரணம் என்ன? எந்த காரணத்தை கொண்டும் ஆங்கிலேயன் தன்னுடைய இந்திய திருநாட்டிற்குள் நுழைந்துவிடக் கூடாது, தன்னுடைய மக்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணத்துடன் இவ்விஷயங்களை செய்தார்கள். அது மட்டுமல்ல, பொருளாதார விஷயம் எந்த அளவிற்கு என்றால், பனியா, மார்வாடி, பார்சீக வணிகர்கள் என இந்தியா திருநாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார சமூகங்கள் இவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு பொருளுதவி செய்து வந்தார்கள். இருப்பினும் வணிகத்தையே அந்நிய எதிர்ப்பு ஆயுதமாக மாற்றியவர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். பெரும் பெரும் நாடுகளோடு தொடர்பு வைத்தார்கள். ஆப்கானிஸ்தான், துருக்கி மற்றும் அதை சுற்றியுள்ள பெரும் பெரும் நாடுகளில் தொடர்பு வைத்து ஒரு முப்பெரும் வணிகத்தை உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல, 20 வணிக கப்பல்களையும் தயார் நிலையில் எந்நிலையிலும் சென்று கொண்டிருக்கக்கூடியதாக முப்பெரும் ஒரு கடல் வணிகத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் மாவீரர் திப்பு சுல்தான். அது மட்டுமா, அப்படிப்பட்ட ஒரு தியாகியை இன்று சமூகத்தில் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? எல்லா நிலையிலும் தன்னால் எவ்வளவு முடியுமோ எல்லா புறத்திலிருந்தும் வென்றடித்து மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மக்களுக்கு ஆங்கிலேயர்களை விட்டு ஒரு முப்பெரும் கேடயமாக இருந்த மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து இந்துக்களை இம்சித்தவர், கோவில்களை இடித்தவர் என்று வாய் கூசாமல் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, தான் சாப்பிடும் உணவையும் தான் குடிக்கும் தண்ணீரையும் எல்லோரும் குடிக்க வேண்டும் என்று நல் மனதோடு இருந்தவர் மாவீரர் திப்பு சுல்தான். தான் அமரும் இடத்தில், தான் உணவு சாப்பிடும் இடத்தில் பக்கத்திலேயே மற்ற மதத்தினர்களையும் உட்கார வைத்து உணவு உண்ணியவர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு தியாகியை பார்த்து இந்த சமூகம் வாய் கூசாமல் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, எவ்வாறு அன்று ஆங்கிலேயர்கள் திப்புவை பார்த்து பயந்தார்களோ, கொலை நடுங்கினார்களோ, அதே போன்று அவர்களின் சந்ததியில் வந்தவர்கள் இன்று திப்புவை பற்றி குறை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி அவதூறுகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய வரலாறு வென்று அதை படித்த இந்த சமூகம் பெரும் ஒரு வளர்ச்சி அடைந்து விடுமோ என்று கொலை நடுங்குகிறார்கள். இன்றும் அவர்களுடைய சந்ததிகளை போன்றவர்கள், அந்த பயந்தவர்களின் சந்ததியை போன்றவர்கள் அவர்கள் இன்றும் குறை கூறுகிறார்கள் என்றால் அவர்கள் இந்நிலையில் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். நாம் என்றும் பின்வாங்கிக் விடக்கூடாது. திப்பினுடைய வரலாற்றை படித்து புரிந்து நாமும் ஒரு வரலாறு படைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அது மட்டுமா, மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னை சுற்றி பெரும் பெரும் பொறுப்புகளில் இந்துக்களையே வைத்திருந்தார்கள். அந்த பட்டியலை எடுத்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த அளவிற்கு என்றால், தன்னுடைய அரசியல் அமைச்சராக வைத்திருந்தவர்கள், திப்புவின் அரசியல் அமைச்சராக இருந்தவர் பூர்வனையா, கருவூல அதிகாரியாக இருந்தவர் கிருஷ்ணராவ், காவல்துறை மற்றும் தபால் துறை ஒற்றையர் பிரிவிற்கு தலைவராக இருந்தவர்கள் ஷாம் ஐயா என்று அழைக்கப்பட்ட ஷாம் ஐயர்கள். அதே ஷாம் ஐயர்களின் சகோதரர்கள் ரங்க ஐயர்கள் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள். அது மட்டுமா, மலபார் காடுகளில் லாபம் ஈட்டி தந்த மரங்களை யாரும் வெட்டக்கூடாது, ஆனால் தனிப்பட்ட உரிமை வழங்கப்பட்டதும் ஒரு பிராமணருக்கு தான். ஆக சொல்லிக்கொண்டே போகலாம். தன்னை சுற்றி இந்துக்களை தான் முஸ்லிம் என்று அவர்களிடத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. தான் முஸ்லிம், நான் இதை செய்கிறேன், நான் ஒரு முஸ்லிமாக இருந்து உங்களுக்கு இதை செய்கிறேன் என்று காட்டிக்கொள்ளவில்லை. எல்லோரும் சமம் என்பதாக அவர்களுக்கே தெரியாத போல் வாழ்ந்தவர்கள் மாவீரர் திப்பு சுல்தான். பெரும் மத நல்லிணக்கத்தை உருவாக்கியவர்கள் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அது மட்டுமல்ல, கோவில்களை இடித்தார் என்று கூறுகிறார்கள். இன்று அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களிடத்தில் ஆதாரம் கேட்டால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, வாயில் வருவதை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கோட்டையில் இருந்து 20 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலில் இன்றும் திப்புவினுடைய பெயர் பொறிக்கப்பட்ட வெள்ளி பாத்திரங்கள் அங்கு இருக்கிறது. அது மட்டுமா, வெள்ளி தட்டுகள், வெள்ளி தம்பலங்கள், விளக்கேற்றும் வெள்ளி பொருட்கள் என அனைத்தும் அங்கு இருக்கிறது. அது மட்டும் அல்ல, மைசூரின் மேல்கோட்டையில் இருக்கக்கூடிய நரசிம்மசாமி கோவில் என்று கருதக்கூடிய கோவிலுக்கு 1786ஆம் ஆண்டு ஒரு பெரும் தோல் முரசை கொடுத்தார்கள். அத்தோல் முரசில் பார்சிகள் மொழியில் ஒரு பட்டமும் பொறிக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, நாராயணசுவாமி கோவில், நஞ்சங்கூடேஸ்வரர் கோவில் என அக்கோவிலுக்கும்
அவர்கள் வணங்கக்கூடிய அந்த சாமியினுடைய கழுத்திலே ஒரு மாலை, பச்சை நிறை மாலை பலப்பலகாக ஜொலித்துக் கொண்டிருக்கும். அதுவும் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொடுத்ததுதான். அது மட்டுமா, அதே கோவிலுக்கு ஒரு பெரும் லிங்கத்தை கொடுத்தார்கள். அந்த லிங்கத்திற்கு பாதுஷா லிங்கம் என்று அம்மக்களும் பெயர் வைத்தார்கள் என்ற வரலாறு சாட்சி இன்றும் கருதி கொண்டேதான் இருக்கிறது. நீங்கள் மைசூர் மண்ணிற்கு சென்றால் இன்றும் அந்த ஆதாரங்களை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தீர திப்புவை பார்த்து மத வெறியர் கோவில்களை இடித்தவர் என்று எவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இது மட்டுமல்ல, தன்னுடைய மரணம் வரை, தன்னுடைய இறுதி மூச்சு வரை இந்திய திருநாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று விடாமல் முயற்சி செய்து கொண்டே ஷஹீதானவர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எந்த அளவிற்கு என்றால், தன்னுடைய இறுதி நேரம் மதிய உணவை உண்ண உட்காருகிறார்கள். அந்நேரத்திலே ஒரு அதிகாரி வந்து சொல்லுகிறார், இதை போன்று ஆங்கிலேயர்கள் கோட்டையை உடைத்து உள்ளே வந்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது உணவையும் உண்ணாமல் வாளை எடுத்துக்கொண்டு ஏந்தி கொண்டு செல்கிறார்கள். வரக்கூடிய ஆங்கிலேயர்களை அடித்து உதறிக்கொண்டே செல்கிறார்கள். வெட்டி சின்ன பின்னமாக்கி கொண்டே செல்கிறார்கள். இறுதி கோட்டையினுடைய கதவு வரை சென்று விட்டார்கள். அக்கதவை திறக்க சொல்லி கூறுகிறார்கள். ஆனால் யாரும் திறக்கவில்லை. அப்பொழுதுதான் தெரிகிறது, உடன் இருந்தவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள். நம்பிக்கையாக பெரும் பெரும் பொறுப்புகளில் அமர்த்தி வைத்திருந்தார்கள். அவர்களும் துரோகம் செய்து விட்டார்கள். தெரிந்தவுடன் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்தார்கள்? எவ்வாறு ஒரு புலி சண்டை போடும் பொழுது தான் மரணம் அடைந்தாலும் விடாமுயற்சியை மரணம் அடைய வேண்டும் என்று மோதிக்கொண்டே சண்டையிட்டு இறக்குமோ, அதே போல் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, என்னால் முடிந்தவரை இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும், இம்மக்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய இறுதி மூச்சு வரை விடாமல் போர் செய்து கொண்டே இறந்தவர் மாவீரர் திப்பு சுல்தான். அடித்துக்கொண்டே சென்றார்கள். அங்கு ஓரத்தில் இருந்த ஒரு ஆங்கிலேயன் துப்பாக்கியால் சுடுகிறான். அந்த குண்டு மாவீரனுடைய நெஞ்சில் வந்து அடிக்கிறது. பூமியை நோக்கி சாய்கிறார்கள் மாவீரர் திப்பு சுல்தான். அவருடைய வினா கையில் விடாமல் அந்த வாள் இருந்தது. அதை எடுக்க ஒரு ஆங்கிலேயன் வந்தான். அந்த வாளை எடுக்க வந்த பொழுது மாவீரர் திப்பு சுல்தான் ஒரு நல்லவனுடைய வாள் ஒரு ஆங்கிலேயனுடைய கையிலா செல்ல வேண்டும் என்று எழுந்து அதே இடத்தில் அடித்தார்கள். அவன் துப்பாக்கியை வைத்து மறைக்க பார்த்தான். அத்துப்பாக்கி இரண்டாக பிளந்தது. அவனையும் போட்டு தள்ளியது. பிறகு மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி உடல் கிடக்கிறது. அதே இடத்தில் கிடக்கிறது. மக்ரிபினுடைய நேரத்தில் விழுந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவ்வளவு சூடாக இருந்தது. மீண்டும் உயிரோடு அவருடைய உடல் அவ்வளவு சூடாக இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். மீண்டும் எழுந்து வந்து விடுவாரோ என்று மக்கள் எல்லோரும் பயந்து கொண்டிருந்தார்கள். யாரும் ஆங்கிலேயர்கள் பக்கத்தில் வரவில்லை. இரவினுடைய பல நேரங்கள் கழித்த பிறகுதான் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய உடல் எடுக்கப்பட்டது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். மக்கள் எல்லோரும் அழுதார்கள். ஒருவர் இறந்தால் அவருடைய சொந்தக்காரர்கள் அழுவார்கள், வீட்டினர்கள் அழுவார்கள், அண்டை வீட்டார்கள் அழுவார்கள். ஆனால் ஒரு ஊரே, மைசூர் தலைநகரம், அதை சுற்றியுள்ள புறங்கள் எல்லோரும் அழுது கொண்டு வீதியிலே வருகிறார்கள் என்றால் எல்லோருடைய நெஞ்சங்களிலும் குடியிருந்தவர் மாவீரர் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆக வாழக்கூடிய காலத்தில் தீரமிக்க திப்புவின் தியாகமிக்க வரலாற்றை எல்லா விதத்தினர்களுக்கும், எல்லா வகையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், எல்லா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் விதவிதமான படிப்பினைகள் உண்டு. அவ்வனைத்தையும் படித்து விளங்கி வரலாற்று படைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.